அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவுடைய நிலைமை இப்ப எப்படி இருக்கு, அதை பத்தி தான் பேச போறோம். அதிமுக கட்சி எப்படி இருக்குது என்பது தமிழக மக்களுக்கு நன்றாகவே தெரியும், எந்த நிலைமையில இருக்கு அப்படி என்று. இப்ப எங்க இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு குழப்பமாவே நம்மளுக்கு இருக்கு. எந்த எடப்பாடியில இருந்து ஆரம்பிக்கிறதா, இல்ல அதிமுக ஆரம்பிக்கிறதா, இல்ல பிஜேபில இருந்து ஆரம்பிக்கிறதா, இல்ல கூட்டணி பிஜேபி அதாவது என்டிஏ கூட்டணி சொல்றாங்களா, இல்ல அதுல இருந்து ஆரம்பிக்கிறதா தெரியல. பட் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இப்ப அதிமுக எவ்வளவு வலுவா இருந்தது, தமிழகத்துல தொடர்ந்து 2 முறை 3 முறை ஆட்சியை பிடித்த வரலாறு அதிமுகவுக்கு மட்டும்தான் உண்டு, திமுக கிடையாது. எம்ஜிஆர் காலத்துல தொடர்ந்து 3 முறை ஆட்சியை பிடிச்சாங்க. ஜெயலலிதா அவர்கள் காலத்துல கூட 2 முறை ஆட்சியை பிடிச்சாங்க. ஆனா திமுக அப்படி கிடையாது, மாறி மாறி தான் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட எம்ஜிஆர் காலகட்டத்துல 15 வருஷம் ஆட்சி பிடிக்காம இருந்தாங்க. ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்துல 10 வருஷம் ஆட்சி பிடிக்காம இருந்தாங்க. மிகப்பெரிய ஒரு சரிவுகள் திமுக சந்திச்சுது. ஆனா அதிமுக பெரிய அளவுல சரிவுகள் சந்திச்சது கிடையாது. அப்படி இருந்த அதிமுக இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கு அப்படி என்று தமிழக மக்கள் தெளிவாக பார்த்துட்டு இருக்காங்க. இதற்கு யார் காரணம் அப்படி என்று. இப்ப முதல்ல பிஜேபி ஆர்எஸ்எஸ், ஏன்னா ஆர்எஸ்எஸ் வேற பிஜேபி வேற கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். அதுக்காக தான் நம்ம வீடியோல எப்ப பேசினாலும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி நம்ம சொல்றோம். ஏன்னா பிஜேபி மட்டும் நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா பிஜேபி ரெண்டு வேற. மக்கள் புரிதலுக்காக நம்ம ஆர்எஸ்எஸ் பிஜேபின்னு நம்ம சொல்றோம், அதுக்காக தான். இப்ப இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி அதிமுகவை அழிப்பதற்கு என்னென்ன வேலைகளை செய்யணுமோ எல்லா வேலையும் செஞ்சாங்க. ஏன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்க வரை அதிமுக டச் பண்ணவே முடியல, தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியல பிஜேபியால. அப்ப அவங்க போன பிறகு இந்த பிஜேபி அதிமுகவை எப்படி பயன்படுத்திட்டாங்க அப்படின்றத இங்க மிகப்பெரிய ஒரு மக்கள் மத்தியில கேள்வியாவே இருக்கு. அதை ஈஸியா பயன்படுத்திட்டாங்க. அவங்க கிட்ட ஒன்றியத்துல ஆட்சி அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கு. இங்க எடப்பாடி அவர்கள் அவர் பண்ண ஊழல், கொலை போன்ற சம்பவத்தை அடிப்படையில எடப்பாடி டைட் பண்ணி அவங்க பக்கம் இழுப்பதற்கு எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டாங்க. இப்ப அதிமுக பல பிளவுகளா பிரிஞ்சிருக்கு. ஓபிஎஸ் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, சசிகலா ஒரு பக்கம் இருக்காங்க, தினகரன் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, எடப்பாடி ஒரு பக்கம் இருக்காரு. அது இல்லாம எடப்பாடி பக்கம் இருக்கிற முக்கியமான அமைச்சர் பொறுப்புல இருந்தவங்க எல்லாருமே திமுக பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம் பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒரு சிலர், அன்வராஜா கூட இடையில நம்ம பார்த்திருப்போம், திமுக போய் அணைஞ்சிருப்பாரு. அப்புறம் இன்னொருத்தர் எம்பியா இருந்தவர் மைத்ரேயன், அவரும் போய் திமுக இணைஞ்சிட்டாரு. இப்ப அதிமுகவுடைய நிலைமை எப்படி இருக்கு, ஏன் அதிமுக இந்த அளவுக்கு வந்தது? ஏன்னா ஆர்எஸ்எஸ் எங்கெல்லாம் ஊடுருவுதோ அது எல்லாத்தையுமே கபலீகரம் செஞ்சிடும். இப்ப ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்பது ஒரு திருட்டு கூட்டம் என்பது வெட்ட வெளிச்சமாக ராகுல் காந்தி அவர்கள் நிரூபிச்சிருக்காரு. ஒரு தனி மனிதனுடைய கடைசி உரிமையே ஓட்டுரிமை தான். அந்த ஓட்டுரிமையை கூட திருடி அதிகாரத்தை கைப்பற்றிருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய மோசமான இயக்கத்தை சார்ந்தவங்களா இருப்பாங்க, கட்சியை சார்ந்தவங்களா இருப்பாங்க. அப்ப அந்த கட்சி, அந்த இயக்கமும் எவ்வளவு மோசமான கட்சியா இருக்கும். மக்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஒரு மக்களுடைய வாக்கையே திருடி இருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய போர்ஜரி இது. தேச துரோக வழக்குல இவங்க கைது பண்ணணும், தேசத்தை விட்டு விரட்டி அடிக்கணும். அந்த மாதிரியான ஒரு தேச துரோகியை தேச துரோக செயல ஈடுபட்டு இருக்காங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் கூட. உடனடியா யார் இருக்கா, இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகளே உடனடியா இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு திருட்டு கும்பல் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ். இப்ப இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் திருட்டு கும்பல் தான் அதிமுகவை பிளவுபடுத்துவதற்கு பல வழிகள் ஏற்படுத்தி பிளவும் படுத்தியிருக்காங்க. இப்ப உதாரணத்துக்காக சொல்றேன், இப்ப ஆர்எஸ்எஸ் சாதியத்தையும் மதத்தையும் தூக்கி பிடிக்கிறது. ஏன்னா தனியா இப்ப ஆர்எஸ்எஸ் பிஜேபியில எங்க ஆட்சி அமைக்குதோ அங்கெல்லாம் சாதி கட்சிகள் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்து மதத்துக்குள்ள சாதி கலவரத்தை தூண்டிவிட்டு அதன் மூலமா அரசியல் ஆதாயத்தை தேடக்கூடிய நபர்கள் தான் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி. அப்ப அவங்க அந்த அந்த அவங்க ஆள்ற பகுதியில சாதி கட்சி வச்சுக்க மாட்டாங்க, அது எல்லாத்தையும் அவங்க பக்கம் எடுத்துப்பாங்க. இப்ப தமிழ்நாட்டிலையும் பாமகவுடைய நிலைமை எப்படி இருக்கு அததான். ஏன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் பாமக நான் தெளிவுபடுத்துறதுக்காக தான் நான் பேசுறேன். இப்ப அன்புமணி அவர்கள் பிஜேபிக்கு சாதகமாகவும் பிஜேபி என்னென்ன சொல்லுதோ
அது எல்லாத்தையுமே வந்து ஈயடிச்சான் காப்பி மாதிரி வந்து அப்படியே வந்து முன்மொழிகிறதுல வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து முதன்மையான ஆளா இருக்காரு. ஏன்னா அவர் வந்து மத்திய அமைச்சரா இருக்கும்போது அவ்வளோ ஃப்ராடு வேலை பண்ணியிருக்காரு. அந்த ஃப்ராடு வேலை ஃபுல்லா வந்து பிஜேபியோட கையில இருக்கு. அதனால வந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு கூட்டத்தையே ஒரு கட்சியே அடமான வைப்பதற்கு அன்புமணி அவர்கள் தீர்மானம் ஆயிட்டாரு. அதனாலதான் வந்து பெத்த அப்பனையே மிகப்பெரிய அளவுல வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு துணிச்சல் வந்து அன்புமணிக்கு வந்திருக்கு. இந்த துணிச்சல் யார் கொடுத்தாங்க? பிஜேபி RSS. நீ பண்ணு, நான் பாத்துக்கிறேன். ஏன்னா வந்து பிஜேபி நினைச்சா ராமதாஸையும் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் ஒன்னா சேர்த்துடலாம். ஆனா சேர்க்க மாட்டாங்க. உங்களோட பிளவு உங்க கட்சி அழியணும். அதாவது பாமகவில் வந்து பிளவு ஏற்படணும். அந்த பிளவு மூலமா வந்து அந்த கட்சியை வந்து அழியணும். நீ வந்து இருக்கிற 10 ஓட்டு வந்து நீ 5 ஓட்டு பிரிச்சுட்டுனா அதுல டிஸ்டர்ப் ஆகி வர்றவங்க எல்லாம் வந்து பிஜேபிக்கு வந்துடும். ஏன்னா வந்து பாமக இருக்கிறவர்கள் எல்லாமே வந்து சாதி வெறியில உருவி போன மட்டைகள் தானே. அதெல்லாம் அவங்க எப்படி வந்து திமுகவுலயும் அதிமுகவுலயும் பயணிப்பாங்க? ஒரு சமூகம் சார்ந்த ஒரு செயல்பாட்டுல வந்து ஈடுபடுவாங்க. பாமக என்ன சாதி அரசியல் பண்ணிச்சோ, சாதிய கலவரத்தை தூண்டிச்சோ, அதே தான் பிஜேபி பண்ணுது. அதுல போய் ஐக்கியமா இல்லைன்ட்டு நிறைய பேர் பிஜேபியில இணைவதற்கு அதிகமான சான்றுகள் இருந்தால்தான் வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்களே வந்து பாமகவில் RSS ஊடுருவ பாக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஐயா ராமதாஸ் அவர்களே, பாமக கட்சியில் ஊடுருவு, அதாவது தொண்டர்களை வந்து ஊடுருவி பிடிக்கிறாங்கன்றதை விட உங்க வீட்டுக்குள்ள புகுந்து உங்களுடைய மருமகளை, அதாவது அன்புமணி ராமதாஸ் அவருடைய மனைவிய பிடிச்சிட்டாங்க. இப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி வந்து சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து RSS கட்டுப்பாட்டுல இருக்கிறாங்க. அப்ப RSS வந்து என்னென்ன ஐடியாலஜி கொடுக்குதோ அதன்படிதான் வந்து சௌமியா அன்புமணி வந்து செயல்படுறாங்க. சௌமியா அன்புமணி என்ன சொல்றாங்களோ அதைத்தான் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கேட்கிறாரு. அதனாலதான் வந்து இன்னைக்கு வந்து பாமக வந்து ஒரு மோசமான ஒரு நிலைமையில இன்னைக்கு இருக்கு. அதே போல அதிமுக, நான் வந்து பாமக வந்து ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இப்ப அதிமுக வந்து OPS, சசிகலா, தினகரன், இவங்கெல்லாம் வந்து ஒரு தனித்தனியா இருக்கிறாங்க. இப்ப இவர்கள் எல்லாத்தையுமே ஒன்றிணைத்து அதிமுகவை ஒரே அணியில வந்து சேர்க்க முடியாதா? பிஜேபியால செய்ய முடியும். ஏன்னா வந்து OPS வந்து அப்படியே தரையா வந்து காலில் விழுந்து வணங்குற ஒரு இடத்துக்கு வந்து பிஜேபிக்கு போய் சரணடைஞ்சிட்டாரு. இப்ப வந்து பிஜேபி வந்து OPS வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கல. அதனால வந்து இன்னைக்கு வந்து அப்படியே பிஜேபி எதிர்க்கிற மாதிரி வந்து ஒரு நாடகத்தை நடத்துறாரு. நாளைக்கே வந்து பிஜேபியில வந்து கூப்பிட்டாலும் உடனே போய் சேர்ந்துப்பாரு. அது வந்து வெத்து துப்பாக்கின்னு சொல்லலாம். ஒண்ணுமே கிடையாது OPS. இப்ப இவங்கெல்லாம் பிஜேபி வந்து நினைச்சிருந்தா இவங்க எல்லாத்தையுமே வந்து ஒன்றிணைத்து அதிமுக பலமான ஒரு அணியா வந்து வச்சிருக்க முடியும். ஆனால் அதிமுகவை பலமான அணியாக வளர விடக்கூடாது என்பதுதான் வந்து பிஜேபியோடைய அஜெண்டா, செயல் திட்டம். பிஜேபி, அதாவது எடப்பாடி என்ன சொல்றாரு? நான் தான் வந்து முதல்வர் வேட்பாளர். NDA கூட்டணியில வந்து அதிமுக தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு சொல்றாரு. அமித்ஷா ஒருபோதும் அதிமுக தலைமையில் தான் கூட்டணின்னு ஒத்துக்கவே கிடையாது. NDA கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு எடப்பாடி. அதுவும் இன்னொன்னு என்னன்னா, எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளர்னு அமித்ஷா அவர்கள் இதுவரை வந்து தெளிவுபடுத்தல, சொல்லவே இல்லை. அவர் தெளிவா இருக்காரு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, ஆட்சி எப்படிதான் பங்கு அப்படின்ற விஷயத்துல வந்து தெளிவா இருக்காரு அமித்ஷா. ஆனா அந்த எந்த ஒரு இதுவுமே தெரியாம ஒரு புள்ள பூச்சியா வந்து எடப்பாடி அவர்கள் இருக்காங்க. ஏன்னா மாட்டிக்கிட்டாரு, வசமா மாட்டிக்கிட்டாரு, தப்பிக்க முடியாத அளவுக்கு மாட்டிக்கிட்டாரு. இப்ப நாம வந்து இதுல வந்து ஒரு விஷயம் தெளிவுபடுத்துறதுன்னா, அமித்ஷா வந்து தன் கட்சியை வளர்க்க பார்ப்பாரா, இல்லைன்னா எடப்பாடி அவர்களை வந்து முதலமைச்சர் ஆக்க பார்ப்பாரா, இல்ல அதிமுகவை வந்து சரிஞ்ச ஓட்டை வந்து மீட்டெடுக்க பார்ப்பாரா? அமித்ஷா அவர்கள் திமுகவுக்கு ஆல்டர்னேட், அதாவது ஆப்போசிட் வெர்சஸ் திமுக வெர்சஸ் பிஜேபி தான் இருக்கணும் அப்படின்னு பிஜேபி தெளிவா இருக்காங்க. அதனாலதான் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து இங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சிகள் எல்லாத்தையுமே வந்து கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்க அந்த பிஜேபி என்னென்ன வேலை செய்யறாங்களோ உடனே வந்து டெலிகாஸ்ட் பண்றது, பத்திரிகையில பெரிய ஒரு ஃப்ரண்ட் பேஜ்ல வந்து போடுறது, இதை மாதிரி வேலைகளை வந்து பிஜேபி வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கு. ஏன்னா வந்து பிஜேபி ஆல்ரெடி வந்து எல்லாத்தையுமே வந்து திருடி வச்சுக்கிட்டாங்க. நீதித்துறையை திருடிட்டாங்க, எலெக்ஷன் கமிஷனை திருடிட்டாங்க, அடுத்தது என்ன இருக்கிற அந்த ED ரைடு எல்லாத்தையும் வந்து அவங்க கைக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. நேர்மையான முறையில் ஒன்றிய அதிகாரிகள் வந்து யாருமே செயல்படுவதே கிடையாது.
அந்த மாதிரி இருக்கு. இப்ப பிஜேபி வந்து அமித்ஷா வந்து எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு அடிக்கடி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. பிஜேபி வளரணும். ஏன்னா இன்னொன்னு என்னன்னா, பிஜேபி 2026 தேர்தலில் எதிர்கட்சியாவோ இல்ல ஆட்சி அதிமுக தலைமை ஆட்சி அமைப்பதோ வந்து அவங்களுக்கு பெருசே கிடையாது. 2026 தேர்தலில் திமுகவை வெற்றி பெறட்டும், திமுகவை ஆட்சி அமைக்கட்டும். 2031 திமுகவா பிஜேபியா மோதி பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்பது வந்து ஸ்லோ பாய்சன் மாதிரி. அவங்க உடனே வந்து ஊடுருவி வந்து பண்ண மாட்டாங்க. பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா ஊடுருவி அங்க எந்த கட்சியை வந்து கூட்டணி சேர்த்தாங்களோ அந்த கட்சியில இருக்கிற உறுப்பினர்களையும் எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் விலைக்கு வாங்கி மிரட்டி பணிய வச்சு அவங்க பக்கம் இழுத்துக்கிட்டு அவங்க எந்த கட்சியை வந்து கூட்டணி அழைத்தாங்களோ அந்த கட்சியை ஒண்ணுமில்லாமக்கிறத வந்து பிஜேபியோட முதன்மையான ஒரு அஜெண்டா. இந்தியா முழுவதும் அவர்கள் கூட்டணி வைத்த மாநிலங்களை பாருங்க, அங்க இருக்கிற மாநில கட்சிகளை அழிப்பதுதான் அவருடைய நோக்கமாகவே இருக்கும். தமிழ்நாட்டிலையும் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு அதிமுக வந்து பலவீனமா இருக்குது அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும் போது விஷக்கிருமியா செயல்படுற பிஜேபி ஆர்எஸ்எஸ் தெரியாதா? இதை நம்ம ஈஸியா பயன்படுத்தி நம்ம உள்ள போயிடலாம் அப்படின்னு. அதனாலதான் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து அதிமுகவை வந்து மிகப்பெரிய அளவுல வந்து பயன்படுத்துறாரு. எடப்பாடி அவர்கள் புத்திசாலியா இருக்கணும். அதனாலதான் வந்து தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு, அதிமுக எச்சரிக்கையா இருக்கணும், உஷாரா இருக்கணும். ஆர்எஸ்எஸ் பிஜேபி அதிமுகவை விழுங்க பார்க்கிறது. ஆல்ரெடி பாதி விழுங்கிட்டாங்க. எடப்பாடி அவர்கள் இப்பவே வந்து தப்பிச்சுக்கணும்ட்டு அதிமுகவுக்கு ஒரு குழந்தைக்கு சொல்ற மாதிரி வந்து தொடர்ந்து எழுச்சி தமிழர் திருமாவர்கள் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனா எடப்பாடி அவர்கள் வந்து அதெல்லாம் கிடையாது, எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது அப்படின்ட்டு வீரவசனம் எல்லாம் பேசுறாரு. அந்த வீரவசனத்தில் கூட வந்து ஒரு தெளிவான பதில் கிடையாது. ஏன்னா வந்து நம்மளே வந்து அதிமுக அழியக்கூடாது அப்படின்னு நம்ம விரும்புறோம். ஏன்னா வந்து அதிமுக மாதிரி திமுகவுக்கு எதிர் ஒரு கட்சி தமிழ்நாட்டில் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது, ரொம்ப ரொம்ப குறைவு. அது எதிர்காலத்துல வரலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்துல வந்து திமுகவுக்கு எதிராக வந்து அதிமுக தான் இருக்கணும் அப்படின்றத வந்து தலைவர் எழுச்சி தமிழர் வந்து தெளிவா சொல்லிட்டாரு. ஆனால் அதை வந்து பயன்படுத்தாம வந்து எடப்பாடி அவர்கள் வந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த கட்சியே வந்து மிகப்பெரிய அளவுல வந்து சேதப்படுத்திட்டு இருக்காரு. ஏன்னா வந்து அவர் வந்து சொந்தமா உருவாக்கி மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு கட்சியை வந்து வளர்த்துருந்தாருன்னா வந்து அந்த அருமை தெரிஞ்சிருக்கும். யாரோ வளர்த்த கட்சி, நம்ம தொண்டனா இருந்தா நம்ம எப்படியோ படிப்படியே வந்து மேல வந்தா கட்சி அழிஞ்சானா போனா நான் பாதுகாப்பா இருக்கணும், என் பிள்ளைங்க பாதுகாப்பா இருக்கணும், என் குடும்பம் பாதுகாப்பா இருக்கணுன்ற மாதிரி ஒரு நினைப்புலதான் வந்து எடப்பாடி இருக்கிறாரே தவிர தன் கட்சியை ஒரு குடும்பமாக ஒரு பிள்ளையாக வந்து அவர் கொஞ்சம் கூட மதிக்கல. அப்படி மதித்திருந்தால் நான் எந்த தவறு செய்திருந்தாலும் அதற்கான விலை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன், ஒருபோதும் பிஜேபி நான் கூட்டணியே வைக்க மாட்டான்னு சொல்லி வெளியே வரலாம். ஆனா சொல்ல முடியாது. எப்படியாவது வந்து பிஜேபி எடுத்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து எடப்பாடி அவர்கள் வேற வழி இல்லாம வந்து சந்தர்ப்ப கூட்டணியா தான் வந்து எடப்பாடி அவர்கள் பிஜேபியோட சேர்ந்திருக்கிறார். ஆனால் பிஜேபிக்கு நன்றாக தெரியும் எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்க விட மாட்டாங்க. 2026 தேர்தல் திமுகவே வந்தா போது 2031 திமுகவா வெர்சஸ் பிஜேபியா, 2036 பிஜேபி ஆட்சி அமைப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் நாங்க இப்பல இருந்து ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் வந்து பிஜேபியோட அஜெண்டா, ஆர்எஸ்எஸோட அஜெண்டா. ஸ்லோ பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஊடுருவி உள்ள போவாங்க. இப்ப அதிமுகவில் அப்படிதான் செயல்பட்டு இருக்காங்க. நாளைக்கே 2026 தேர்தலுக்கு பிறகு அதிமுக ஒரு கட்சியே இருக்காது, எல்லாமே வந்து சிதறி போயிடுவாங்க. ஆல்ரெடி தொண்டர்கள் எல்லாமே சிதறி போயிட்டாங்க. இப்ப இருக்கிற நிர்வாகிகள் வந்து பணத்தை வச்சுக்கிட்டு எப்படியாவது வந்து 2026 தேர்தல் வரைக்கும் தாக்கு பிடிக்கணும் அப்படின்றதுக்காக எடப்பாடி அவர்கள் வந்து செலவு பண்ணிட்டு இருக்காரு. கூட்டம் வரதுல வந்து சாதாரண சும்மாலாம் வராது. பணத்தை கொடுத்து ஒரு கூட்டத்தை காட்டி தமிழக மக்களை வந்து நம்ம வந்து மிரள வைக்கணும், ஆஹா எடப்பாடி இவ்வளவு பெரிய கூட்டம் சேருதா அப்படின்னு மிரள வைக்கணுன்றதுக்காக திட்டமிட்டு பணம் கொடுத்து சேர்க்கிற கூட்டமாகத்தான் அதிமுகவுக்கு இருக்கு. எடப்பாடி அவர்கள் தெளிவாக கட்சி நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசனை பண்ணி பிஜேபி அதிமுகவுக்கு நன்மை செய்யதான் இருக்கிறதா, பிஜேபி அதிமுகவை 2026 தேர்தலில் ஆட்சி கட்டலில் அமர்வதற்கு ஏற்பாடுகள் செய்கிறதா என்று தெளிவாக அவருடைய நிர்வாகிகளோடு கலந்துரையாடினால் அவருக்கான பதில் வந்து அவங்க நிர்வாகிகளே கொடுத்துருவாங்க. ஏன்னா வந்து ஒரு டைம் வந்து பிஜேபி கூட்டணி வச்சு பிரியும் போது தமிழ்நாடு முழுவதும் அதிமுக தொண்டர்கள் வந்து வெடிச்சு இனிப்பு வழங்கி கொண்டாடினாங்க. திரும்பி இந்த கூட்டணியை வந்து சந்தர்ப்பவாத கூட்டணியா வந்து அமைச்சு பயணிச்சுட்டு இருக்காங்க. இது 2026 தேர்தலுக்கு பிறகு அவங்களுடைய நிலைமை என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் இந்த கூட்டணியை வந்து
முறியடித்து மக்களுக்காக ஒரு மக்கள் நலனை சார்ந்த ஒரு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தால் அதிமுக ஆட்சியை பிடிக்கிறதோ இல்லையோ தன்னுடைய கட்சியுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்ளும். எடப்பாடி அவர்கள் என்ன முடிவு எடுப்பார் என்பது யாருக்குமே தெரியாது, அவருக்கு மட்டும்தான் தெரியும். சாரி, எடப்பாடி என்ன முடிவு எடுக்கிறாருன்னு நம்ம தெளிவாகவே சொல்லிடலாம். பிஜேபி என்ன முடிவு பண்ணுதோ அதை தான் எடப்பாடி எடுக்க முடியும். இதை மாற்றி மிகப்பெரிய ஒரு சக்தியாக எடப்பாடி மாறுவாரா மாற மாட்டாரா என்பது காலம்தான் பதில் சொல்லும். இன்னும் 8-9 மாதங்கள் மட்டுமே இருக்கிறது. இதற்குள் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றங்கள், அரசியல் கலவரங்கள் கூட நடக்கும். அதாவது சண்டை சொல்லலான்னு ஒரு ஒரு விறுவிறுப்புக்காக சொல்றேன். ஒரு அரசியல் கலவரமே உருவாகக்கூடும் அதிமுக கூட்டணியில. திமுக கூட்டணியும் வலுவா இருக்கிறாங்க, ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அதிமுக கூட்டணி என்ன நிலைமையில இருக்கும் என்று 2026க்கு முன்பே தெரிந்துவிடும். தேர்தல் நெருங்க 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 கடைசி ஒரு 2-3 மாதங்களே தெரிஞ்சிடும். அதிமுக பிஜேபி கூட்டணி நிக்குமா நிக்காதா, 2026 தேர்தலுக்கு பிறகு அதிமுக என்ற ஒரு கட்சி இருக்குமா இருக்காது என்பது எடப்பாடி அவருடைய கையில் தான் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.